வணக்கத்தினை நிறைவேற்றிவிட்டு நமது அக்ஸா பள்ளியின் சார்பாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மகரிப் தொழுகைக்கு பின்பு உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளிய குர்ஆனுடைய வசனத்தின் தெளிவுரையை கேட்டு அதன் பிரகாரம் நமது வாழ்வினை அமைத்து கொள்ளும் முகமாக நாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வருகின்றோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் உறுத்தாக்கியவனாக. ஒவ்வொரு பயானிலும் நாம் என்ன பலனை பெற்று வருகிறோம் என்பதற்கு அந்த பயானில் சொல்லப்படக்கூடிய ஹதீஸின் மூலமாக பெறக்கூடிய பாடத்தினை, குர்ஆனின் மூலமாக பெறக்கூடிய படிப்பினையை மூமினாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக சிந்தித்து அதனை உணர்ந்து கொள்வான். சென்ற செவ்வாய்க்கிழமை ஹதீஸ் வகுப்பிலே ஒரு ஹதீஸினை சொல்லி அது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களுடைய இலக்கு எதுவாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம், ஒரு மூமினுடைய இலக்கு இந்த உலகமாக இருந்தால் அதனை அவன் எப்படி எதிர்கொள்வான், அது எந்த வகையான தாக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தும், அதுபோல் மறுமையினுடைய இலக்காக அவனுக்கு இருந்தால் அவன் எந்த மாதிரியான படிப்பினையை பெற்றுக்கொள்ளலாம், லாபத்தை நன்மையினை அடைந்து கொள்ளலாம் என்பதை நாம் சென்ற செவ்வாய்க்கிழமை ஹதீஸ் வகுப்பிலே பார்த்தோம். அல்லாஹு தஆலா அதனுடைய விளக்கத்தினை, அதாவது குர்ஆனுடைய வசனத்தினை அதனை சொல்லிவிட்டு தான் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய படிப்பினையைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எடுத்து சொன்னார்கள். அதை அல்லாஹ்வுடைய வசனத்தின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் சூரா ஆல இம்ரான் 145வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், உமை யுரிது ஸவாபத் துன்யா நூத்தீஹி மின்ஹா. இந்த உலகத்தினுடைய கூலியினை விரும்புவோர்களுக்கு நாம் அதனை வழங்குவோம். உமை யுரிது ஸவாபல் ஆஹிரா நூத்தீஹி மின்ஹா. அதுபோல மறுமையினுடைய கூலியை யார் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கும் நாம் கூலியை வழங்குவோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய இறுதியிலே சொல்கின்றான், வஸனஜிஸில் ஷாக்கிரீன். நன்றியுடன் நடப்பவருக்குத்தான் நாம் கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ ஒரு மூமினுடைய இலக்கு மறுமையாக இருந்தால், ஒரு மூமினுடைய இலக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய பரிசினை பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தால் நிச்சயமாக அதற்கான கூலியை அல்லாஹ் தஆலா தருவதாக வாக்குறுதி குர்ஆன் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு வழங்க முடிகிறது. அதுபோல பொதுவாக இந்த உலகில் மூமினாக வாழக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு சோதனை களம்தான் இந்த உலகம். மூமினாக வாழ்வது என்பது பெரிய ஒரு சிக்கலுக்கும் சிரமத்திற்கும் உள்ளான ஒரு செய்தியாக நாம் இன்று கண்ணெதிரே பார்க்கக்கூடிய பலஸ்தீனமாக இருக்கலாம், அல்லது இதற்கு முன்பு இதுபோல சிக்கல்களை, துன்பங்களை, துயரங்களை சந்தித்த நமது மூமின்களுடைய நாடுகளாகவும் இருக்கலாம். ஈராக் போன்ற, ரோஹிங்கியா, பர்மா முஸ்லிம்களை போன்ற நாடுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் அதில் யாருக்கு நன்மை கிடைக்கும், அதுபோல துன்பத்தினை எப்படி சகித்து கொண்டால், அவனுடைய செயல்பாடு எப்படி அமைந்து கொண்டால் அவர்களுக்கான நன்மை இந்த உலகில் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். நாளை மறுமையில் அதற்குள்ள கூலி இருக்கிறதா? அதுவும் இருக்கிறது. அதை நாம் எந்த வகையில் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அதே சூரா ஆல இம்ரான் 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான்,
ஒரு ஐமின் நபியின் காத்தல், எத்தனையோ நபிமார்களுடன் சேர்ந்து மாஹு ரிப்பியூன கசீருன், அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய படையினரும் போரிட்டிருக்கின்றார்கள். அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்து வாழ்ந்த அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்கின்றான், இதற்கு முன்பு எத்தனையோ நபிமார்களுடன், நபிகளுடன் அல்ல, நபிமார்களுடன் எத்தனையோ படையினர் போரிட்டு உள்ளார்கள். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை. வமா லஅஃபு வமஸ்தகானு, அவர்கள் பலவீனமும் படையவில்லை, மாறாக அதனை சகித்து கொண்டார்கள். வல்லாஹு யுஹிப்புல் சாபிரீன், அவர்கள் அல்லாஹு தஆலா சகித்து கொள்பவர்களுடன் பொறுமைசாலிகளுடன் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அந்த நபிமார்களுடன் போரிட்ட அந்த மக்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, கொலை செய்யப்பட்டார்கள். உடலாலும் அவர்களுடைய இன்ன பிற பொருளாதாரத்தினாலும் உலகத்தில் ஏற்படக்கூடிய லாபத்தினாலும் அவர்கள் துன்பத்திற்கு, துயரத்திற்கு ஆளானார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதனுடைய பாடமாக நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அந்த சமுதாயத்திற்கும் அதனை எடுத்து சொல்லும் முகமாக சொல்கின்றான். இதற்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடன் எத்தனையோ படையினர் எதிரிகளுடன் போரிட்டார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கள் அவர்கள் ஒரு வகையிலும், எந்த வகையிலும் தளர்ந்து விடவும் இல்லை, அதனால் அவர்கள் சோர்ந்து விடவும் இல்லை, மாறாக அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி பொறுமையாளராக இருந்தால் எப்படி அவர்கள் சொல்வார்கள் என்பதை, அல்லாஹ்விடம் உதவி தேடுவார்கள் என்பதை அதற்கு அடுத்த வசனமான 147வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். ஒமா கான கவுலுகும், அவர்கள் சொல்லுவார்கள் இல்லா அன்கால், இதை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டார்கள். ரப்பனா ஃபிர் லனா துனூபனா. நீ இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்ல ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கும். நம்ம நினைக்கலாம், நம்ம மூமினாக தானே வாழ்கிறோம், நம்ம என்ன பெரிய பாவங்கள் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலாவிட அந்த போரிட்ட அந்த நபிமார்களோடு போரிட்ட மூமின்கள் சொன்னாங்க, ரப்பனா ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அவர்கள் முதல்ல கேட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ஓ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, நாங்கள் செய்த காரியங்களில் எதை வரம்பு மீறினோமோ, நாளை நாம் நம்ம மூமின்களாக வாழ்கிறோம், இந்த வரம்பு மீறுதல் என்பதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய உலகத்தில் நடந்துதான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் திருமணமாக இருக்கலாம், அல்லது இன்னும் வீடு கட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நாம் செலவழிக்கக்கூடிய செலவினங்களாக இருக்கலாம். இதில் எத்தனையோ இஸ்ராஃபான வீணான செலவுகள் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம கஞ்சனாக இல்லையே, நம்மள்கிட்ட பணம் இருக்குல்ல, அதனை கூட நம்ம செலவழிக்கலாமே என்கின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி துவா கேட்டாங்க, எங்களுடைய காரியங்களில் நாங்கள் வீணானவற்றை செஞ்சிருப்போமே, வரம்பு மீறி இருப்போமே, அதையும் நீங்கள் மன்னித்து எங்களுக்காக மன்னித்து அருள் புரிவாயா அல்லாஹ் கேட்டுவிட்டு அவங்க சொன்னாங்க, வசப்பித் அக்தாமனா வன்சூர்னா அல் கோவில் காஃபிரீன், எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்து, இவர்களுக்கு எதிராக நாங்கள் போரிடுறோமே, இந்த உலகத்திற்காக வாழாமல் நாளைக்கு மறுமைக்காக வாழ்கிறோமே என்பதனால் இதனை நாங்கள் பொறுத்து கொள்கின்றோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, நாங்கள் வரம்பு மீறி இருந்தால் அதை மன்னித்து விடு, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி இந்த காவிர்களுக்கு கூட்டத்திற்கு எதிராக என்று அல்லாஹு தாலாவிடம் அவர்கள் துஆ செய்ததாக அல்லாஹ் பதிவிடுறான். சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறான், எனவே ஃபஅதாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா வ ஹுஸ்னு ஸவாபில் ஆখিরা, எனவே இந்த உலகத்தினுடைய கூலியையும் மறுமையினுடைய அழகிய கூலியையும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கினான். கொடுப்பான் என்று சொல்லவில்லை, கொடுத்துட்டான். இந்த உலகத்திலேயே அதற்கான நன்மையை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் பதிவிடுறான். சொல்லிவிட்டு தான் சொல்கிறா, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், எனவே நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த 3 வசனங்களும் இன்று உலகத்தில் நாம் வாழக்கூடிய மூமின்களாக இருந்தாலும் பொதுவாக எல்லோரும் சோதனை செய்யப்படக்கூடியவர்கள் தான்.
அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடிவிட்டானோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செய்கிறாங்க. சோதனை என்பது நாம் அல்லாஹ் போரிடும் போது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை சோதனை. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் வாழ்ந்தாலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்ந்தாலே அது நமக்கு பெரிய ஒரு சோதனை ஏற்படுத்தும். அந்த சோதனையின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை, துயரங்களை, ஏச்சுக்களை, பேச்சுக்களை நாம் சகித்து கொள்வதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கணும். அதற்கு எதிர்வினை எப்படி ஆற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் நாம் எதிர்வினை ஆற்றினால் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலும் அதற்கான நம்மை பெற்றுக்கொள்ளலாம். நாளை மறுமையிலும் அதற்கான கூலி கணக்கில்லாமல் கிடைக்கும் என்பதுதான் இந்த வசனங்களுடைய பொருள். அப்போ இந்த வசனத்தை நாம் நன்றாக கூர்ந்து கவனித்தால் பல நபிமார்களுடன் எத்தனையோ போர்களை புரிந்த அந்த சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, துன்பமும் அடைஞ்சிருக்கிறார்கள், கடுமையான நோவினை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், தங்களுடைய உடலில் பல காயங்களுடன். ஏன் சஹாபாக்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை நம்ம சொன்னாலே ஹிஜ்ரத் ஞாபகம் தான் வரும். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கையை இழந்து, காலை இழந்து, பெரிய பெரிய பிள்ளைகளை இந்த போருக்காக இழந்து, செல்வங்களை இழந்து, எல்லா கஷ்டங்களையும் பட்டார்கள். இந்த வசனத்தை அவர்கள் எப்போ இந்த வசனங்கள்லாம் இறங்கப்படுதுன்னா உஹது போர்க்களத்துக்கு அப்புறம் தான் இந்த வசனங்கள்லாம் இறங்கப்படுது. சூரத்துல் ஆல இம்ரான் 140 படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்பாக சொல்லுவான், இந்த நபி கொல்லப்பட்டால் இறந்து போனால் நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டே ஓடிடுவீங்களா என்று கேட்டுவிட்டு தான் அந்த வசனங்களை அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றான். அந்த சஹாபா பெருமக்களுக்கு அந்த உள்ளத்தில் ஒரு ஈமானை உறுதிப்படுத்தும் முகமாக அல்லாஹ் தஆலா பல நபிமார்கள், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் அவருடைய தோழர்களும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க சகித்து கொண்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். பொறுத்து கொண்டதனால் இந்த உலகிலும் நாங்கள் நன்மை அவர்களுக்கு கொடுத்தோம், நாளைக்கு மறுமையிலும் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி சொல்கிறான். அப்போ இந்த வாக்குறுதியினை, இந்த வசனத்தை அவர்கள் உறுதியாக நம்பியதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமாக வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் பெரும் பெரும் செல்வந்தர்களாக பின்னாடி ஆனாங்க. பணம் கொட்டோ என்று கொட்டியது அவர்களுடைய காலுக்கு அடியில். ஆனால் அவர்கள் அதனை கண்டு மயங்கிவிடவில்லை, இந்த உலகத்தை நோக்கி அவர்கள் ஓடிவிடவில்லை. மாறாக அந்த கஷ்டத்திற்கு பின்னால் எதனால் அல்லாஹ் தஆலா இதனை தந்தா நமக்கு என்பதை அல்லாஹ்வின் பக்கம் அந்த செல்வங்களை, அந்த சுகங்களை திருப்பினார்கள். அல்லாஹ் தஆலா தந்திருக்கான், அப்படி இன்னும் வச்சுக்கிட்டு என்னங்க. பெரும் பெரும் பெரிய செல்வந்த சஹாபாக்கள் எல்லாம் வாரி வாரி இறைத்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செல்வங்கள் எல்லாம் நாம் பொறுத்து கொண்டதால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, அல்லாஹ் தான் நம்மோட இருந்தான், அவன் தான் நம்மளை வழி நடத்துகிறான் என்கின்ற அந்த ஈமானிய அந்த உரம்தான் அவர்கள் அதுபோல வாழ்க்கையினை சுகபோகமாக வாழ்ந்தாலும் கூட இறுதி வரையில் இஸ்லாத்தின் பக்கமே அவர்கள் இருந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார்கள். அவருடைய பெயரை சொன்னாலே ரலியல்லாஹு அன்ஹும் என்று அவர்களை சொல்கின்றோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளட்டும் சொல்லி நாம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் இந்த வசனத்தை புரிந்து கொண்டார்கள், அதன் பிரகாரம் வாழ்ந்தார்கள், அதனை நமக்கு பாடமாக இட்டுவிட்டு சென்றார்கள். அதனை இன்றைக்கு நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்தியா வரையும் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய தாக்கம்தான். அவர்கள் பட்ட கஷ்டம்தான், தியாகம்தான். ஹிஜ்ரத் என்கின்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் வளர்ந்திருக்குமா என்பதை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு தருணமும் இது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதில் மாற்று கருத்துக்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் நிலைநிறுத்திய தீர்வான். ஆனால் அந்த ஹிஜ்ரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் எல்லா இடங்களுக்கும் பரவியது. அப்போ இதுபோல தியாகங்களை செய்வதற்கு நாம் இந்த உலகத்தில் அதை என்ன செய்யணும், ஒரு படிப்பினாக எடுத்துக்கொள்ளணும், தயாராக இருக்கணும். இந்த உலகத்தில் மூமினாக வாழ்வதற்கு கடுமையான சோதனைகள், பொருளாதாரத்தால் நம்ம சோதனை செய்யப்படுவோம், நோய் நொடியால் நாம் சோதனை செய்யப்படுவோம், குடும்பத்தில் சோதனை செய்யப்படுவோம், சமுதாயத்தின் மூலமாக நம்முடைய சோதனைகள் நமக்கு ஏற்படும். அந்த சோதனைகள் எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எப்போது வரும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் சரியாக செயல்படுத்துவதனால்தான் இந்த துன்பம் வந்தது என்று விளங்கிக் கொள்ளணும். இது அல்லாஹ் புறத்தில் எனக்கு அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த மாதிரி வந்தால் நீ இந்த மார்க்கத்து பிரகாரம் நடப்பியா நடக்க மாட்டியான்னு ஒரு சோதனை ஏற்படுத்துவான். வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு கல்யாணத்தை நம்ம நடத்துகிற மாதிரி ஒரு சூழல் வரும்.
இஸ்ராஃபான வீணான செலவினங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். அப்போலாம் நினச்சி பார்க்கணும், இந்த சோதனை நமக்கு வருது என்ன காரணம்? அப்போ மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டு நமக்கு சொல்லியிருக்குது? இது கூடுமா கூடாதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள்? அதன் பிரகாரம் வாழ்ந்தால் நிச்சயமாக எந்த ஏச்சுக்களும் பேச்சுக்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்ம எந்த வகையிலும் சாய்த்து விடாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக வாழ்வோம். எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களை என்னையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.